Hi friends, நான் உங்கள் சகி. நம்ம நாளும் பகிர்வோம் சேனல்ல போயிட்டு இருக்க Excel for Beginners in Tamil சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹோம் டேப் கீழே இருக்கிற எடிட்டிங் குரூப்ல இருக்கிற AutoSum பத்தி. இங்க AutoSum அப்படின்றது மட்டும் இல்லாம இதை கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா அதுல வேற ஒரு ஆப்ஷன் sum, average, count, numbers, max, min, அது கீழே more functions அப்படின்றது கீழே நிறைய functions இருக்கு. ஸோ இதை பத்தி தெரியாதவங்க கீழே போய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் நம்ம வந்து ஃபார்முலாஸ் அப்படின்னு பார்க்குறப்போ இதில் இருக்கிற ஒரு பேசிக்கா காமனாக யூஸ் பண்ணுறதை நம்ம பார்ப்போம். மற்றபடி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றதை நீங்கள் இங்கே வந்து இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே கீழே அது என்ன அப்படின்றத உங்களுக்கு இங்கே கொடுத்துரும். சரிங்களா? பட் இன்னைக்கு நம்ம இவ்வளவும் பார்க்க போறது கிடையாது. நம்ம இந்த இடத்துல இருக்கிறத மட்டும் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ஆட்டோசம் பத்தி ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? இப்ப ஆரம்பிக்கலாம். இதுக்காக நம்ம ஒரு டம்மி டேட்டா எடுத்திருக்கோம். இது டம்மி டேட்டாவா இருந்தாலும் இதுல ஒரு விஷயம் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னா ஃப்ரூட்ஸ் நேம் அப்படின்னு போட ஆரம்பிச்சேன். ஆனா எனக்கு தெரிஞ்சு A to Z அப்படின்றதுல 70 டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட் நேம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, அது உங்களுக்கு அதுவும் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்குமே அப்படின்றதுக்காக இதுல கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷனா இருக்கும். ஓகே, இப்ப நம்ம எக்ஸலுக்கு வருவோம். இதுல உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கேன்னா சண்டேல இருந்து சாட்டர்டே வரைக்கும், அதாவது ஒரு வாரத்துல ஒரு கடையில எவ்வளோ ஒரு ஃப்ரூட் ஷாப்ல எவ்வளோ வித்தாங்க அப்படின்றத நம்ம சும்மா கணக்கு போட்டிருக்கிறதா வச்சுக்கலாம். ஸோ ஆப்பிள் சண்டே 79, வெட்னஸ்டே 82 அது மாதிரி வித்திருக்காங்க அப்படின்ற ஒரு கணக்குன்னு நம்ம இதை வச்சுப்போம். சரிங்களா? இப்போ கம்மிங் டு ஆட்டோ சம் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு சம்னா என்னங்க, ரெண்டு நம்பரை சேர்த்து எவ்வளோ அப்படின்னு கொடுக்கறது சம். சரிங்களா? 1 + 2 அப்படின்றது சம் 3, அவ்வளவுதான். சோ இப்போ அதுவே கவுண்ட்னா என்னன்னா எத்தனை அப்படின்றது கவுண்ட், எவ்வளோ அப்படின்றது சம், எத்தனை அப்படின்றது உங்களுக்கு கவுண்ட். சரிங்களா? அதுவும் ஆவரேஜ் அப்படின்னு சொன்னா இதோட ஆவரேஜ் நம்பர் எவ்வளோ அப்படின்னு சொல்றது. இங்க பாருங்க, அதுக்கு ஆவரேஜ்னா இப்போ 62க்கும் 28க்கும் ஆவரேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 45 தான் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதுதான் ஆவரேஜ். ஓகேங்களா? ரைட். ஓகே, இப்போ நம்ம இதை எப்படி எடுத்துட்டு வரலாம்னு பார்க்கலாம். ஆட்டோசம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சம் என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல இப்படி செலக்ட் பண்ணிட்டு இங்க போயிட்டு சம் அப்படின்றத கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இங்க பாருங்க 431 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இதை ஆட் பண்ணா உங்களுக்கு வர்றது 431. ஓகே, மறுபடியும் இதை செலக்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஆவரேஜ் அப்படின்னு கொடுக்கலாம். 61.5 அப்படின்றத இங்க கொடுத்திருக்க நம்பரோட ஆவரேஜ் அப்படின்னு காமிச்சிடுது. ஓகே, ஸோ இப்போ மறுபடியும் இதை நம்ம என்ன பண்ணலாம், கவுண்ட் நம்பர்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்க்கலாம். 7. ஸோ சண்டே, மண்டே, 3rd, 4, 5, 6, 7 7 நம்பர் இருக்கு இதுல அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு எத்தனை அப்படின்னா 7 நம்பர் இருக்கு அப்படின்னு சொல்றது தான். சும்மா நான் உங்களுக்கு இந்த 28 எடுத்துட்டு ஏ அப்படின்னு மாத்திரம் பாருங்க, 6ன்னு மாறிடும். அதாவது கவுண்ட் அப்படின்னு சொல்றது நம்பர் எத்தனை அப்படின்னு கவுண்ட் பண்றது தான் உங்களுக்கு கவுண்ட் ஃபார்முலா. சரிங்களா? அதுல நீங்க டெக்ஸ்ட் போட்டீங்கன்னா வராது, பிளாங்க் விட்டீங்கனாலும் உங்களுக்கு 6 தான். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சோ இப்போ நம்ம மறுபடியும் நம்ம இருந்த நம்பருக்கு எடுத்துட்டு வந்தோம். சோ இது 28. டன். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா இங்க மேக்ஸ். இதுல இருக்கிறதுல பெரிய நம்பர் என்ன, 92 தான் பெரிய நம்பர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, பெரிய நம்பர் இருந்தா ஒரு சின்ன நம்பர் வரணும் இல்லையா, மினிமம் மின். இருக்கிறதுல சின்ன நம்பர் என்ன, 22 அப்படின்னு சொல்றது தாங்க இது. சரிங்களா? இப்போ நமக்கு சம்னா என்ன, கவுண்ட் என்ன, ஆவரேஜ் என்ன, மேக்ஸ் என்ன, மின் என்ன அப்படின்றத பார்த்துட்டோம். ஓகே, இப்போ நம்ம ஆட்டோ சம்மோட ஃபீச்சர்ஸா பார்க்கலாம். ஓகேங்களா? ஆட்டோ சம் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ நம்ம இந்த டேட்டாவை இந்த இடத்துல வச்சுட்டு நான் ஆட்டோ சம் அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? இது என்ன பண்ணும் அப்படின்னா லெஃப்ட்ல இருந்து ரைட் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு அதோட ஆட்டோ சம்மா கொடுத்துருச்சு பாருங்க. ஓகே, ஸோ இந்த நம்பர் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நான் இதை போய் செலக்ட் பண்ணல, கரெக்டா? ஸோ நான் என்ன பண்ணேன், இந்த இடத்துல கிளிக் பண்ணி இப்படி கொடுத்தேன், உடனே லெஃப்ட்ல இருந்து ரைட் அதை எடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த சம் கொடுத்துருச்சு. ஸோ இதுதாங்க உங்களுக்கு ஆட்டோ சம். ஓகே, வேற எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம்.
இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இதை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் இதை AutoSum இப்போ லெஃப்ட்ல இருந்து ரைட் போய் ரைட்ல தான் நாங்கள் வந்தது. இப்போ நான் அதை செலக்ட் பண்ணியிருக்கேன், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். எங்க ரைட் சைடில் வரல எங்க இருக்குன்னு சொன்னா கீழே போய் பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு டாப் டு பாட்டம் ஆட் பண்ணி கீழே உங்களுக்கு அதோட சம்மை கொடுத்துருக்கு. சரிங்களா, இதுதான் இப்போ AutoSumல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கீழே அந்த டேட்டாவை எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ நம்ம இதை டெலிட் பண்ணிடலாம், மறுபடியும் இதை போய் பார்க்கலாம். இல்லையே எனக்கு ரைட் சைடில் வரணுமே அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா வரும். இப்போ நீங்க ரைட் சைடில் ஒரு எம்டி காலமை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா இப்படி கொடுத்தீங்கன்னு சொன்னா இப்போ போய் கொடுத்து பாருங்க, AutoSum ரைட்ல வந்துருச்சு. சரி, அப்போ கீழே வந்திருக்குமோ பாட்டம்ல மறுபடியும் அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா இருக்காது. இல்லப்பா எனக்கு ரைட்லயும் வேணும் கீழேயும் வேணும், அதாவது சண்டே எல்லா ஃப்ரூட்ஸும் எவ்வளவு வித்துதுன்னு தெரியணும், அந்த ஃப்ரூட் ஒரு ஃப்ரூட் மட்டும் அந்த ஒரு வாரத்துக்கு எவ்வளவு வித்துதுன்னு தெரியணும். எனக்கு ரெண்டுமே வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுவும் நம்ம பண்ணலாம். எப்படின்னு சொன்னா இதை செலக்ட் பண்ணும் போதே நம்ம கீழேயும் ஒரு ரோ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கணும். காலம் ஒன்று எக்ஸ்ட்ரா ஆட் பண்ற மாதிரி ரோவையும் ஒன்று எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டு AutoSum அப்படின்றத நீங்க கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரைட்ல உங்களுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா, சோ உங்களுக்கு இதுல என்ன வந்துருச்சு அப்படின்னு சொன்னா ரைட்லயும் வந்துருச்சு. சாரி, உங்களுக்கு இந்த இடத்துல ரைட்லயும் வந்துருச்சு. இப்போ போய் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட் வந்துருச்சுங்க, தெரியாம அதனால தான் போய் பார்த்தேன். ஸோ இப்போ நீங்க ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 27785 வந்துருச்சு. அதே மாதிரி நீங்க இதை போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாலும் 27785 அப்படின்னு வந்துருச்சுங்க. ஓகேவா, ஸோ அப்போ இந்த நம்பர் கரெக்ட். ஸோ இந்த நம்பர் அப்படின்றது நீங்க மேல இருந்து கீழ் வாட்டில பார்த்தாலும் சரி, லெஃப்ட்ல இருந்து ரைட் வாட்டில பார்த்தாலும் சரி, இந்த 27785 வந்துருங்க. கிளியரா? சரி, ஓகே. இப்போ நம்ம அடுத்த ஒரு சில விஷயங்களை போய் பார்க்கலாம். ஓகே, இதான் நம்ம டேட்டா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா எனக்கு லெஃப்ட்ல வரணுமே, என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வர வைக்கலாம். ஆனா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா இதை செலக்ட் பண்ணிட்டு இங்க போயிட்டு சம் அப்படின்றத கொடுத்துட்டு, அதாவது நீங்க இங்க தெரிஞ்சுக்கோங்க சம்னா என்ன அப்படின்னு சொன்னா இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா. சோ இப்போ இந்த இடத்துல இதை செலக்ட் பண்ணி நான் AutoSum அப்படின்னு கொடுத்தா உங்களுக்கு என்ன வருது இந்த இடத்துல பாருங்க, இங்க ஒரு ஃபார்முலா வரும் சம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை வச்சு பாத்தீங்கன்னா எதை சம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா C2ல இருந்து I2 வரைக்கும் சம் பண்ணு அப்படின்னு கொடுத்துருக்கு. கரெக்டுங்களா? சோ இதையே போயிட்டு நம்ம இங்க கொடுத்துட்டோம் அப்படின்னாலும் முடிஞ்சிருச்சுங்க. சரிங்களா, இப்படி கொடுத்தா உனக்கு வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வராது, ரைட்ல தான் வரும். அதனால நம்ம என்ன பண்ணணும், இப்ப அந்த ஃபார்முலா பார்த்தோம் இல்லைங்களா, அதை எடுத்துட்டு வந்து இங்க நம்ம டைப் பண்ணணும். இதை வந்துட்டு சம் அப்படின்றத கொடுத்துட்டு இதுக்குள்ள நீங்க எதுல இருந்து எது வரைக்கும் நீ சம் பண்ணணும் அப்படின்றத நீங்க இதை மேனுவலா கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்துடும். ஒரு தடவை கொடுத்தா போறங்க, இதை நீங்க கிளிக் பண்ணி விட்டீங்கன்னா கீழே ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே வந்துடும். சோ அது ப்ராப்ளம் கிடையாது. சரிங்களா, அது கண்டிப்பா ப்ராப்ளம் கிடையாது. ஆனா ஒரு தடவை கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும்னா ஃபார்முலாவை போடணும். ஓகேவா, சோ இந்த ஒரு விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப நம்ம அடுத்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம் பாருங்க. இப்ப நம்ம என்ன பண்ணோம், இந்த இடத்துல கொடுக்கும் போது இப்ப நான் இந்த இடத்துல வச்சு AutoSum பண்ணா என்னங்க வரும் இங்க பாருங்க, உங்களுக்கு இப்படி கொடுத்தா என்ன வருது, லெஃப்ட்ல இருந்து ரைட் எடுத்துக்கிச்சு. கரெக்டா? சரி, ஓகே. இப்போ இங்க கொடுத்தா என்ன ஆகும், லெஃப்ட்ல இருந்து ரைட் தான் எடுக்கும். ஆமா எடுக்கும். ஓகே, இப்போ நான் இங்க கொடுத்தாலும் லெஃப்ட்ல இருந்து ரைட் தானங்க எடுக்கணும். இங்க பாருங்க என்னங்க மேல இருந்து கீழே எடுத்திருக்கு, அதுதான் எக்ஸலோட ஃபீச்சர். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லைங்களா, அதை ஃபுல்லா செலக்ட் பண்ண உடனே கீழே வந்தது இல்லைங்களா, அது மாதிரி பார்க்கும்போது இப்போ என்ன பண்ணணும்னா 2 நம்பருக்கு மேல இருந்துருச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு எந்த இடத்துல கொடுக்குறோமோ அதுக்கு மேல 2 நம்பருக்கு மேல அது ஆட்டோமேட்டிக்கா கீழே சம் பண்ணி எடுத்துட்டு வந்துரும். சரிங்களா, அப்படி இல்லாத பட்சத்துல அது லெஃப்ட்ல இருந்து ரைட் எடுத்துட்டு வரும். சோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் மேல இருந்து கீழேக்கு கொடுத்துரும். சோ 2 இல்ல 2க்கு மேல இருந்துச்சுன்னா மேல இருந்து வந்துரும். சரி, ஓகே, அது ஒரு பார்த்தோம். இப்போ நான் இங்க மறுபடியும் சம் அப்படின்னு கொடுத்தா உங்களுக்கு மேல இருந்து தானே கீழே வரணும், 2க்கு மேல தானே, ஏன் இப்படி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா கொடுத்து பாருங்க என்ன அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல இதை வந்து ஆட்டோமேட்டிக்கா அது டெக்ஸ்டா மாத்திக்குச்சு. ஒரு எரர் என்ன அப்படின்னு சொன்னா எரர் இது, அதனால டெக்ஸ்டா மாத்தி என்ன சொல்லுதுன்னா நீ ஒரே மாதிரி ஃபார்முலா போட மாட்ற, இந்த இடத்துல லெஃப்ட்ல இருந்து ரைட் எடுத்துக்கிட்ட, இந்த இடத்துல லெஃப்ட்ல இருந்து, ஆனா இதை மட்டும் நீ என்ன பண்ணிட்டேன்னா மேல இருந்து கீழே போட்ட. சோ திஸ் இஸ் an inconsistent அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இது என்ன பண்ணிடுச்சு, உங்களுக்கு இது மாதிரி கொடுத்து அது ஒரு ஃபார்முலா இதுவாக்கிடுச்சு. சோ அதனால இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு எரர் வந்து நின்னுடுச்சுங்க.
இதனால இது என்ன பண்ணிடுச்சு, எரர் இது எடுத்துக்காது. ஓகேங்களா, எரர் அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு டெக்ஸ்டா கன்சிடர் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு இந்த சம் ஆட்டோ சம் எடுத்துறாது. அதுவே நீங்க கீழே போய் கொடுத்து பாருங்க, இந்த இடத்துல மறுபடியும் லெஃப்ட் ரைட் வருதுங்களா, மறுபடியும் கொடுத்தீங்கன்னா மேல இருந்து கீழே வந்துடும். ஓகே, ஏன்னா ரெண்டுத்துக்கு மேல உங்களுக்கு நம்பர்ஸ் இருக்கு, ஒரே மாதிரி ஃபார்முலா கரெக்டா. உங்களுக்கு இங்க பாருங்க, இதுவும் ஒன்னு B5H5 இருக்கு, இதுவும் B6H6 இருக்கு. அப்போ இது வந்து உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு 772 அப்படின்னு மேலையும் கீழையும் ஆட் பண்ணி வந்துருச்சு. ஆனா நான் இப்ப என்ன சொல்றேன், இதை எடுத்துக்கல பாருங்க அது, ஏன்னா அது டெக்ஸ்ட், அந்த டெக்ஸ்டுக்கு கீழே இருக்கிறத மட்டும் இது எடுத்துக்குச்சு. அதுவே இப்ப நான் மறுபடியும் இங்க இது வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி இந்த கிரீன் சிம்பல் இல்ல பாருங்க, இங்க இந்த லெஃப்ட் டாப் கார்னர்ல ஒரு கிரீனா வந்திருக்குல்ல, அதுதானே உங்களுக்கு எரர் அப்படின்னு சொல்றது. இப்போ இந்த இடத்துல எரர் இல்ல அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. இப்ப நான் போய் இங்க கொடுத்த உடனே அது ஆட்டோமேட்டிக்கா அதை ஒரு இப்படி எடுத்துக்கிட்டு என்ட்ரி கொடுத்த உடனே என்ன ரீசன் சொன்னா, இதை போடும் போது அது வந்து இதுல எரர் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு இது வந்து இன்கன்சிஸ்டன்ட் ஃபார்ம்ல இங்க எரர் இருக்கு, சோ நான் இதை வந்து கன்சிடர் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுச்சுன்னு சொன்னா உங்களுக்கு லெஃப்ட்ல இருந்து ரைட் பண்ணிடுச்சு. ஓகேங்களா, இந்த சினாரியோ உங்களுக்கு புரிஞ்சுக்கிச்சுன்னு சொன்னாதான் உங்களுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா, புரிஞ்ச அப்புறமா தான் நமக்கு தேவையான இடத்துல நம்ம இதை யூஸ் பண்ண முடியும். இதுல இருந்து ஒரு சின்ன நம்பர் எடுத்துக்கலாம். ஓகே, இது வரைக்கும் எடுத்துக்கோங்க. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப என்ன அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல நான் ஆட்டோசம் அப்படின்னு கொடுத்தோன்னா உங்களுக்கு இங்க வருது கரெக்டுங்களா, உங்களுக்கு தெரியும் ஏன் வருதுன்னு. இப்போ இங்க கொடுத்தோன்னா இங்க ஆட்டோசம் வந்துருச்சுங்க. ஓகே, இப்ப நான் என்ன பண்றேன், இது கீழே ஒரு இதுல வந்து ரோவை இன்சர்ட் பண்றேன். ஓகே, shift cells down இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல போயிட்டு ஒரு 111 அப்படின்னு ஒண்ணு கொடுத்துட்டேன். இங்க ஆட் ஆயிடுச்சுங்களா. சரி, ஓகே, திருப்பி ஒரு ரோவை இன்சர்ட் பண்றேன். shift cells down இந்த இடத்துல போயிட்டு 10 அப்படின்னு கொடுத்துட்டேன். இங்க போயிட்டு நான் 23 அப்படின்னு கொடுத்தா இங்க வரணும் தானுங்க, இதை கால்குலேட் பண்ணிக்கல பாருங்க. இது வரைக்கும் இது வந்துருச்சு கால்குலேட். ஓ, இங்க பிளாங்கா இருக்கிறதுல கால்குலேட் பண்ணலையோ அப்படின்னு நினைச்சிட்டு நான் ஓகேப்பா நான் ஃபில் பண்றேன் அப்படின்னு போய் 12 ஃபில் பண்ணா கூட அங்க ஆட் வராது, இப்ப வராது. ஓகேங்களா, இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இது இந்த இடத்துல இருந்த பிளாங்க் அது ஒரு டிஸ்கண்டினியூட்டியா எடுத்துக்கிட்டு அதுக்கு மேல இதை எடுத்துக்காது. ஓகேங்களா, அதுவே இந்த சம்ம ரிமூவ் பண்ணிட்டு நீங்க இப்ப இந்த ஆட்டோசம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபுல்லா எடுத்துக்கும். ஆனா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு அந்த சம் ஆட் ஆயிட்டே வரணும். இந்த மாதிரி நடுவுல இது வந்து ஒரு சின்னது அப்படின்றதால உங்களுக்கு புரிஞ்சு. அதுவே நான் பெரிய டேட்டா போடணும்னா என்னால இது மாதிரி பண்ண முடியாது. இது மாதிரி வர எரர்ஸ் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம மறுபடியும் பார்க்கலாம் பாருங்க. இது மாதிரி ஒரு எரர்ஸ் வர்றது நான் எனக்கு தெரியாது, எப்போ இன்சர்ட் பண்ணுவேன்லாம் எனக்கு தெரியாது. இது மாதிரி எரர்ஸ் வந்தா நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இங்க பாருங்க, இப்போ நான் இங்க போடுறேன் ஆட்டோசம் அப்படின்னு சொல்றது சரிங்களா. அதே மாதிரி இந்த இடத்துலயும் ஒரு ஆட்டோசம் அப்படின்றத நான் போட்டுடுறேன். போட்டுட்டு இப்ப நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல ஒரு இன்சர்ட் கொடுக்குறேங்க. ஓகே, இன்சர்ட் கொடுத்துட்டு shift cells down அப்படின்றத கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் வந்து சும்மா சரி அப்படின்னு கொடுத்து ஒரு 21 இதுல வந்து ஒரு 13 அப்படின்னு போட்டோம்னா ஆட் ஆயிடுச்சுங்களா. சோ இப்ப மறுபடியும் நீங்க என்ன பண்ணிக்கோங்க, இந்த இடத்துல ஒரு இன்சர்ட் கொடுத்துட்டு shift cells down கொடுத்துட்டு இந்த இடத்துல சும்மா லைன் அப்படின்னு கொடுத்து இங்க 10 அப்படின்னு கொடுத்து இந்த இடத்துல விட்டுடுங்க பிளாங்கா. சரிங்களா, இப்ப மறுபடியும் இங்க போயிட்டு இந்த இடத்துல ஒரு இன்சர்ட் கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல அதுக்கு பதிலா நான் என்ன பண்ணிக்கிறேன், ஆரஞ்ச் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் வந்து இதை 11 இதை 12 ஆட் பண்ணும்போது கீழே ஆட் ஆகுது பாருங்க, கவனிச்சிங்களா. இந்த இடத்துல நான் 12 அப்படின்னு ஆட் பண்ணும்போது ஆட் ஆகுது. ஆனா அதுவே நான் முன்னாடி அதை கொடுக்கும் போது அது அங்க ஆட் ஆகல. சோ எப்பயுமே நம்ம ஒரு ஆட்டோ சம் இங்க கொடுத்துட்டு நான் நடுவுல டேட்டா ஆட் பண்ணுவேன் இன்சர்ட் பண்ணுவேன் அப்படின்றதுல நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம சம் பண்ணி இருக்கிறதுக்கு மேல ஒரு பிளாங்க் ரோவை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு இந்த ப்ராப்ளம், இந்த நடுவுல இந்த பிளாங்க் செல்ஸ் வந்தா கூட இந்த ஆட்டோசம் வந்து ஆட்டோமேட்டிக்கா அதை கேப்சர் பண்ணிக்காது அப்படின்ற ஃபார்முலா, இந்த ஒரு இஷ்யூவை நம்ம ரிசால்வ் பண்ணிக்கலாம். எப்பயுமே ஆட்டோசம் போட்டு வச்சிருக்கிற ஒரு இடத்துல ஓகேங்க எனக்கு இது பிளாங்கா விட்ட நல்லா இல்லையே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு ஐடியா என்ன பண்ணிக்கலாம்னா,
சும்மா இந்த ரோவை வந்து குட்டி ரோவா ஆக்கிக்கோங்க. ஆக்கிட்டு அதுல ஒரு கலர் கொடுத்து வச்சிருங்க. எதுனா ஒரு கலர் அப்படின்னு சொல்ற மாதிரி. ஸோ அது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு லைன் போட்டு விட்டா மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ இது மாதிரி இருக்கிற ஒரு ஃபீச்சர்ஸை நீங்க இதுல சேர்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னா நீங்க எப்போ இதுல இன்சர்ட் ஓகேப்பா எனக்கு இதுல ஒரு இன்சர்ட் பண்ணிட்டு நான் இந்த இடத்துல ஒரு இது ஆட் பண்ண போறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்னங்க ஆட் பண்ணலாம், பைனாப்பிள் அப்படின்றத ஆட் பண்ணிட்டு நீங்க இது மாதிரி 3, 4 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆகிட்டே வந்துடும். ஸோ இந்த ஒரு ஃபார்ம், இந்த ஒரு பிரச்சனையை நீங்க ஆட்டோசம் விஷயத்துல இப்படி கொடுக்கறது மூலமா அவாய்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இதை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம நாளும் பகிர்வும் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ்க்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.